ஹாய் கைஸ். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா தம்பியோட பர்த்டே ஸ்பெஷலாக நாங்கள் ஒன் டே ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணி கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் இன்னைக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்யூச்சரில் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில். ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங், பாய். ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். தம்பிக்கு விஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லேட்டாக தான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதனால் கொஞ்சம் மன்னிச்சிருங்க. நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி வரும், அதனால் நம்ம குடிக்கிறதுக்கு பிடிச்சி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தண்ணி பிடிச்சிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட 2 சில்வர் குடம், 2 பிளாஸ்டிக் குடம், ஒரு அண்டா தான் இருக்குது. அப்படியே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிச்சன் இப்படி தான் இருக்குது. இப்போ கிச்சனை வந்து சுத்தம் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம பாத்திரம் கழுவிட்டோம்னா வேலையே முடிஞ்ச மாதிரி இருக்கும் கிச்சனுக்குள்ளே. சாப்பாடு பார்த்திங்கன்னா காலையில் சாப்பாடு வச்சுட்டு நைட்டு வச்ச குழம்பு அப்படியே இருக்கிறதுனால அதையவே சாப்பிட்டு அப்படியே வெளியே கிளம்பலான்னு சொல்லிட்டு உள்ளே இருக்க வேலையை மட்டும் பார்த்துட்ருக்கேன். தம்பி எப்போவுமே 7 மணிக்கு இல்லைன்னா 8 மணிக்கு தான் எந்திரிப்பான். நான் பர்த்டே அன்னைக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளோடவே எந்திரிச்சிட்டான். நான் எந்திரிச்சு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நேரத்துலேயே எந்திரிக்க என்னோட சேர்த்து அவனும் எழுந்துட்டான். நான் பக்கத்தில் படுத்துகிட்டே இருந்தேன்னா அவனும் தூங்கிட்டே இருப்பான். இல்லைன்னா என்னோட சேர்ந்து இப்படி தான் எழுந்துட்டு காலையிலே அம்மா தூக்குமா தூக்குமான்னு சொல்லிகிட்டு இருப்பான். அவ்வளோதான், கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு தம்பிக்கு குளிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டுருக்கோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எக்கி இருக்கீங்க? நாங்க எங்க இருக்கோம் பாருங்க. அப்பாவும் பையனும் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டாங்க. ஒரே மாதிரி காஸ்டியூம் போட்டு ஏரியாக்குள்ளே ரவுண்ட்ஸ் போக ரெடி ஆயிட்டாங்க. தம்பிக்கு இந்த காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என் ஹஸ்பண்டுக்கும் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள். 2 பேரும் தேடி எடுத்து ஒரே மாதிரி ட்ரௌசரு டிஷர்ட்டு போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தான் அதே கலரில் ட்ரெஸ் இல்லை, பட் இருந்தாலும் ஓகே, நம்ம வந்து அவுட்டிங் போகும்போது நம்ம அந்த ட்ரெஸ்ஸை போட்டு மேட்ச் பண்ணிக்கலான்ட்டு நான் விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், ரொம்ப அப்படியே சீன் போட்டுட்ருப்பாங்க 2 பேரும். அப்பாவும் பையனுக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு கிடச்சிச்சின்னா அவங்க அலப்பறையை தாங்கவே முடியாது. நானும் வழி இல்லாமல் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், என்ன பண்ணுறது. தம்பியை தூக்கிட்டு போய் அவங்க தாத்தா பாட்டி வீட்டில் விட்டுட்டு வந்துட்டு நம்ம வீட்டில் சாப்பிட்டு கிளம்பலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போயிட்டுருக்கோம். அப்படியே தம்பி மெதுவாக நடந்து வந்துட்டுருக்கான். கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே மழை வர மாதிரி டல்லாக தான் இருந்துச்சு. நம்ம எங்கேயாவது வெளியில் போக பிளான் பண்ணலான்னு சொல்லும்போது தான் இப்படியெல்லாம் இருக்கும். வீட்டில் சும்மா இருக்கும்போதெல்லாம் வெயில் போட்டு தட்டி எரிஞ்சிட்ருக்கோம். தம்பி பர்த்டே முடிஞ்சு லேட்டாக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதனால் என்னை மன்னிச்சுக்கங்க. சாரி காய்ஸ். நடந்து வந்துட்டுருக்க வழியெல்லாம் பார்த்து வச்சுட்டு ரொம்பவே பிரச்சனையாயிடுச்சுங்க. நான் வீட்டில் அவனை தாத்தா பாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன்னு அழுதுட்டு இருக்கும்போது நான் கூட்டிகிட்டு வரலைன்னா என்னையே பிளாக்மெயில் பண்ணிட்டு அம்மா நீ வரையா நானே போகட்டான்னு கேட்குற அளவுக்கு சார் வளர்ந்துட்டாரு. எங்கள் ஏரியா சைடு இப்படி தான் இருக்கும். இது பார்த்துட்டிங்கன்னா தம்பியோட செகண்ட் ட்ரெஸ். அவனை கிளப்பி கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே அழுன்னு அழுதுகிட்டே இருந்தான். வீட்டில் தூங்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கொண்டு போய் விட்டதுமே அவருக்கு நல்ல தூக்கம் காலையில் நேரத்துலேயே எழுந்ததுனால. அதனால அவர் ஜாலியாகவே இல்லை. பைக்கில் வரும்போதுமே தூங்கிட்டு தான் வந்துட்டுருந்தான். இங்கே வந்துமே அம்மா தண்ணிக்கு போகலாமான்னு சொல்லி கேட்டுட்ருந்தான். நாங்கள் கரெக்டாக எங்கே வந்திருக்கோன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, அப்படியே நேராக அருள் ஜோதிக்கு போயிட்டு ஒரு சின்ன பீஸ் கேக் வாங்கிட்டு 2 பேர் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்ததுந்தான் சார் மூஞ்சியில் சிரிப்பே வந்துச்சு. அங்கே இருக்க அக்கா பார்த்துட்டிங்கன்னா இவனுக்கு பர்த்டேன்னு சொன்னதுமே ஒரு சாக்லேட் எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு கொடுத்துட்டாங்க, டைரி மில்க். அப்படியே நம்ம அங்கேருந்து கிளம்பி ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா ஆலியார் டேம் என்ட்ரன்ஸில் தான் நின்றுட்டுருக்கோம். ஆலியார் டேமுக்கு வந்து பொள்ளாச்சியிலேருந்து 24 கிலோமீட்டர். பொள்ளாச்சியிலேருந்து 20 நிமிஷத்துக்கு ஒருக்கா பஸ் இருந்துகிட்டே இருக்கும். என்ட்ரி டிக்கெட் பார்த்துட்டிங்கன்னா 5 ரூபா. நம்மளோட மொபைல் கேமராவுக்கு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே பச்சை பசேர்னு தான் இருக்கும். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். வீக்கெண்டெல்லாம் வந்தீங்கன்னா வீட்டிலேருந்து ஃபுட்டு ப்ரிப்ரேஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே கீழே உட்காந்துட்டு பார்க்கில் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு கொஞ்சம் கேம் விளையாடிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் டைமில் நீங்கள் வீட்டுக்கு போகலாம்.
இங்க வந்தீங்கன்னா டைம் போறதே தெரியாது. பாருங்களேன், அங்கங்க நல்லா பச்சை பசேல்னு இருக்கு. இந்த மாரி கால்வாயெல்லாம் டேம் ஃபுல்லாவே நெறைய இருக்கு. தம்பி தண்ணிய பார்த்ததுமே தண்ணியில எறக்கி விடுங்கன்னு சொல்லி ஒரே அடம் புடிச்சுட்டான். கீழ வந்து நமக்கு வெயில் அவ்வளோக்கும் தெரியாது. ஆனா மேல பாலத்துல ரொம்பவே வெயிலா இருக்கும். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நல்லா வந்து வீக்கெண்ட் டைம்ல என்ஜாய் பண்ணுங்க. ஃபேமிலியா வரும்போது வீட்லருந்து ஃபுட் எடுத்துட்டு வந்திருந்தீங்கன்னாலும் ஓகே தான். அப்படி இல்லைன்னா வெளிலயே நெறையா கடை இருக்கு. அந்த கடையிலலாம் வந்துட்டு மீல்ஸ் நல்லாவே இருக்கும். நீங்க வந்து வாங்கி சாப்பிடலாம். மஸ்ட்டு ட்ரைன்னு பார்த்துட்டீங்கன்னா, ஃபிஷ் ஃப்ரை தான். இங்க அங்கேயே ஃப்ரெஷ்ஷா மீன் புடிச்சு நமக்கு பொரிச்சு தருவாங்க. அதனால மறக்காம வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. கீழயே கிட்ஸுக்கு ப்ளே ஏரியா இருக்கு. நமக்கு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு நெறையவே ஸ்பாட் இருக்கு. நம்ம நல்லா ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நம்ம ஆழியார் டேம்ல. ஒன் டே மாரி பிளான் பண்ணி வந்தீங்கன்னா, ஃபன் ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு, இங்க வீட்டுக்கு போம்போது ரொம்பவே ரிலாக்ஸா போகலாம். நாங்க போட்டிங் அலோவ் பண்ணா போலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். பட் தம்பிய வச்சுட்டு போக முடியுமா என்னன்னு தெரியல. பட் நீங்க வந்தீங்கன்னா போட்டிங் போயிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ என்னோட வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. அப்பாவும் பையனும் ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. அவன் தண்ணீல இறக்கி விடுங்கன்னு சொன்னதுனால, அவங்க அப்பா கீழ தூக்கி போட்டுறட்டுமாடான்னு கேட்டுட்ருக்காங்க. ஆனா அவன் கொஞ்சம் கூட பயம் இல்லாம போட்டுருங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கான். இந்த டேம் பார்த்துட்டீங்கன்னா, 1969 காமராஜர் ஐயா பீரியட்ல கட்டியிருக்காங்க. நீங்க ஃபுல் ஃபேமிலியா வந்து இங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா, காலையிலேயே வாங்க. பட் ஆழியார் டேமோட வியூவ பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க ஈவினிங் டைம்ல பிளான் பண்ணி வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்ல பெஸ்ட்டாவே இருக்கும். மார்னிங் டைம்ல வந்து வெயில் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால வந்து ஸ்டெப்ஸ் ஏறுறதா இருந்தாலும் சரி, பாலத்துல நடக்கிறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். வரும்போது நீங்க வாட்டர் பாட்டில் கொண்டு வந்துருங்க. இப்போ வாங்க எங்க கூட சேர்ந்து நீங்களும் மேல ஆழியார் டேமோட ஃபுல் வியூவுமே பார்க்க போலாம். தண்ணி எவ்வளோ கிளியரா இருக்கு பாருங்க. நான் சொன்ன மாரி இந்த மாரி கால்வாய் கட்டியிருக்காங்க. நம்ம டேமோட வியூவ பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த செங்குத்தான ஸ்டெப்புல மேல போகணும். ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, பார்க்க செங்குத்தா இருக்கும். பட் இருந்தாலும் அவ்வளோ கஷ்டமா இருக்காது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா, தண்ணி ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. பட் நாங்க இதுக்கு முன்னாடி வந்தப்பலாம் தண்ணி ரொம்ப அதிகமா இருந்துச்சு. டேம்ல பார்த்தீங்கன்னா, காலையில 8 டூ 6 மணி வரைக்கும் அலோவ் பண்றாங்க. அதுக்கு மேல உள்ள அலவுட் இல்ல. வாங்க இப்ப நம்ம ஸ்டெப் ஏறி மேல போலாம். இந்த வியூ பாயிண்ட் பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்களேன். கீழ பார்த்தா பச்சை பசேல்னு, மேல பார்த்தா அழகா புல்லுங்க. இப்ப நம்ம மேல ஏறி ஸ்டெப்ல போயிட்டு நம்ம ஃபுல் வியூவ பார்க்கலாம். எத்தன பேர் ஆழியார் வந்திருக்கீங்க? எத்தன பேர்த்துக்கு ஆழியார் டேம் ரொம்ப பிடிக்கும்? இல்ல வீக்கெண்ட் ஆனா நீங்க எத்தன பேர் ஆழியாருக்கு தான் பிளான் பண்ணி பக்கத்துல இருக்கவங்கலாம் வருவீங்கன்னு சொல்லி வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலயே இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். பக்கத்துல வந்து கெஸ்ட் ஹவுஸ் வந்து வேலை நடந்துட்டுருக்கு. அதுக்கு அலோவ் பண்ணல. அதனால நம்ம அந்த ஏரியா சைடெல்லாம் நம்ம போகல. மேலே ஏறும்போதே சரியான கால் வலியா தான் இருந்தது. ஆனாலும் நாங்க மேலே போயிட்டோம். எங்கள வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்ருக்காங்க. இவன் ஃபோட்டோவுக்கு நிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்ருக்காங்க. அவங்க அப்பா கீழேருந்து மேலே வந்துட்டுருக்காருன்னு சொல்லிட்டு, இவன் தம்பி கீழே இறங்கி நானும் வரேன்னு சொல்லிட்டு மேலே ஏறிட்டுருக்கான். தம்பியும் இவ்வளோ அழகா ஸ்டெப் ஏறும்போது நம்மனால ஸ்டெப் ஏறி போக முடியாதான்னு சொல்லிட்டு, நாங்களும் மேலே கீழேன்னு நடந்துட்டுருக்கோம். தம்பியோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. பெஸ்ட்டு டைமிங் பார்த்தீங்கன்னா, ஈவ்னிங் டைம் தான். நாங்க வரும்போது கிளைமேட் வந்து நல்லா தான் இருந்துச்சு. பட் அப்படி இருந்துமே எங்கனால வந்து ஸ்டெப்ஸே ஏற முடியல. மேலயும் வந்துட்டு எட்ஜ் வரைக்கும் போகவே முடியல. பாலத்துல நாங்க கடைசி வரைக்கும் நடந்து போலான்னு பார்த்தோம். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே நாங்க தம்பிக்கு பின்னாடி சுத்தியே கிறங்கிட்டோம். ஆனா தம்பி அந்த பார்த்துட்டு டேம கை காட்டி அப்பா தண்ணீல இறக்கி விடுங்க, தண்ணீல இறக்கி விடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தான். டேமோட ஃபுல் வியூ பாருங்களேன். பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. தண்ணி கம்மியா தான் இருக்கு. நாங்க இதுக்கு முன்னாடி வந்தப்ப தண்ணி அதிகமா இருந்துச்சு. பட் இப்ப கம்மியா தான் இருக்கு. எத்தன பேர் போட்டிங் போயிருக்கீங்க ஆழியார் டேம்ல வந்துட்டுன்னு சொல்லி சொல்லுங்க. எனக்கு போட்டிங் போறதுக்கு ரொம்ப ஆசையா தான் இருக்கு. பட் போட்டிங் போகல. ஆனா இந்த டைம் பார்த்தீங்கன்னா, போட்டிங் அலோவ் பண்றாங்க. நாங்க போன டைம்ல. தம்பி வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்க முடியாம அங்கங்க நாங்க வீடியோ கிளிப்ஸ் எடுத்து வீடியோல ஆட் பண்ணிக்கிட்டோம் நாங்க. ஃபோட்டோவுக்கு வந்து ஃப்ரேமெல்லாம் பேக்கிரவுண்டெல்லாம் பார்க்கவே சூப்பரா இருக்கு. ஆனா இவன வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்க முடியல. பாருங்களேன் பச்சை பசேல்னு எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு.
கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் ரைட் சைட் பார்த்துட்டீங்கன்னா தண்ணி, லெஃப்ட் சைட் பார்த்துட்டீங்கன்னா ஃபுல்லாவே தென்னை மரமா தான் இருக்கும். ஏன்னு சொல்லுங்க? பொள்ளாச்சியோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன? தென்னை மரம் தானே! அதனால தான் பார்க்கவே அது அவ்ளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. நான் சுத்தி சுத்தி உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன். வானமுமே பாருங்க எவ்ளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. யார் என்ஜாய் பண்றாங்களோ இல்லையோ, தம்பி இங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். காலையில வரும்போது பையன் அழுதுட்டு இருந்த பையன் இங்க வந்ததுக்கப்புறம் பயங்கர ஜாலி ஆயிட்டான். நாங்களும் அவன் கூட சேர்ந்துட்டு விளையாடிட்டு இருக்கோம். எனக்குமே வந்ததுமே ரொம்ப ஜாலியாயிருச்சு. எப்பவாவது இந்த டைம் வெளியில போக முடியும். அந்த டைம்ல நம்மளும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கலாம் பையனோட சேர்ந்துன்னு சொல்லிட்டு, நாங்க ஃபேமிலியா ஃபன் பண்ணிட்டுருக்கோம். அவன் பின்னாடி ஓடி அவன புடிக்கவே முடியல. இப்பதான் புரியுது. நமக்கு கொஞ்சம் வயசாயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. எங்களுக்குமே தம்பியோட பர்த்டேவ கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசை தான். பட் நம்மகிட்ட பட்ஜெட் இல்லாதனால பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஆழியார் டேம்ல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்க 3 பேரும் கிளம்பி வந்துட்டோம். பார்க்கலாம் ஃப்யூச்சர்ல வர பர்த்டேவாவது நம்ம கிராண்டா செலிப்ரேட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். பட் இதுவுமே நாங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லா தான் ஃபீல் பண்றோம். ஏன்னு நீங்க போக போக பார்ப்பீங்க பாருங்களேன். நாங்க என்னமோ வாங்கிட்டு வந்தது சின்ன பீஸ் கேக்கு தான். அவங்க அப்பா வந்துட்டு நைட்டே அவனுக்கு சாக்லேட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து குடுத்துட்டாரு. அந்த சாக்லேட் பாக்ஸ் எடுத்துட்டு தம்பியும் இங்க இருக்க எல்லாருக்கும் கொண்டுட்டு போய் சாக்லேட் குடுத்துட்டு இருந்தான். அத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹேப்பியா இருந்துச்சு. எண்டு வரைக்கும் நாங்க போகல. டூரிஸ்ட்டுமே இந்த இந்த டைம் பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் இருந்தாங்க. வீக்கெண்ட் டைம்ல ஒரு வேள நெறைய வருவாங்களோ என்னமோ தெரியல. டிசம்பர் 4ஆம் தேதி யாருக்கெல்லாம் பர்த்டே, எத்தன பேர் டிசம்பர் 4 பர்த்டே செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. தம்பிய பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. நமக்கு வந்து இந்த வயசுல அவனுக்கு நெறைய காஸ்ட்லியான ஐட்டம்ஸ்லாம் வாங்கி குடுத்தா, அவனுக்கு அதோட விலையெல்லாம் தெரியாது. அவன் சும்மா பொம்மைன்னு நெனச்சு தூக்கி போட்டுருவான். ஆனா, இந்த மாதிரி ஏதாவது மெமரீஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, அவனுக்கு நம்ம ஃப்யூச்சர்ல போட்டு காட்டிக்கலாம். நமக்கும் கொஞ்சம் பார்க்கும்போது, சரிடா நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்த மாரி நம்ம ஃபேமிலியா போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ரசிச்சுக்கலாம். எத்தன பேர் இந்த மாதிரி பிளான் பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவீங்க? இல்ல நாங்க வந்து கிராண்டா தான் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு எத்தன பேர் இருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுங்க. நாங்க வந்து ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. அந்த சிஸ்டர் கிட்ட குடுத்து ஃபோட்டோ எடுத்து குடுக்க சொல்லி சொன்னோம். ஆனா இவன வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ கூட எங்கனால எடுக்க முடியல. அதனால அவங்களே பார்த்துட்டு எங்களுக்கு வீடியோ எடுத்து குடுத்துட்டாங்க. வீடியோ எடுத்து குடுத்துட்டுருக்க சாரி உட்காரவே மாட்டேன்ட்டாரு. சரிடா நீ நடந்து வாடா, நீ நடந்து வரத நான் வீடியோ எடுக்கிறேன்டான்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ எடுத்துட்டுருக்காங்க. எப்படி போயிட்டுருக்கான் பாருங்களேன். ஃபுல்லாவே சேட்ட புடிச்ச பையன் தான் சார் இந்த பால்சாமி. இப்ப சின்னதா ஒரு கேக் கட்டிங்க போட்டுட்டுருக்காரு. அந்த கேண்டில பத்த வைக்கிறதுக்குள்ள அவனுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வம் ஆயிருச்சு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு பீஸ் கேக்கு, ஒரு கேண்டில். அந்த கேண்டிலுமே பார்த்துட்டீங்கன்னா, நாங்க செகண்டுன்னு நம்பர் போட்டு கேட்டோம். அந்த நம்பர் போட்ட கேண்டில் அங்க இல்லாதனால, அந்த அக்கா எங்களுக்கு ஒரு கேண்டில் சும்மாவே குடுத்துட்டாங்க. அந்த சிஸ்டருக்கு நான் இங்க வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி சிஸ்டர். எங்க பர்த்டே செலிப்ரேஷன் உங்களுக்கு புடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம போய் பர்த்டே செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு எத்தன பேர் நெனைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல சொல்லுங்க. நீங்க குடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்ல தான் நான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ண முடியும். நெறைய பேர் வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா, எனக்குமே கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். நான் அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கா அப்லோட் பண்ணுவேன். அவன் அவங்க அப்பா கேக் ஊட்டி விடுறாரு. அவன் கேக்க வாங்கவே மாட்டேன்ட்டான். அவன் வேணாம் வேணாம்னு அடம் புடிச்சிட்டு இருந்தான். சரி விடுங்க. அவனுக்கு பதிலா நீங்க கேக் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவன்ட்ட சொல்லியே நான் அவங்க அப்பாவுக்கு கேக் ஊட்டி விட சொல்லிட்டேன். நாங்க ரொம்பவே பீஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்து ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு ஹேப்பியா இருந்திருப்போமா என்னன்னு தெரியல. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாவே பார்த்துட்டீங்கன்னா, ரொம்ப ஹேப்பியா தான் இருக்கு. தம்பி அவன் கையிலேயே சாக்லேட் பாக்ஸ் எடுத்துட்டு போய் அங்க இருக்க எல்லாருக்கும் சாக்லேட் குடுத்துட்டு இருந்தான். அத பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அங்க வந்திருந்த 2, 3 பேர் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு, ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றதுக்கு தான் வந்துட்டுருந்தாங்க. தம்பியா எல்லாருக்கும் குடுக்கறத பார்த்துட்டு அவங்களே நெறைய விஷ் பண்ணிட்டு, அவங்க கையில இருக்க காசு 100, 50 அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு காசு குடுத்துட்டு இருந்தாங்க. தம்பிக்கு இன்னைக்கு ரொம்ப நல்ல வசூல் தான். அவனே பாருங்களேன், ஒவ்வொரு சாக்லேட்டா எடுத்து கொண்டுட்டு வந்து எல்லாத்துட்டயும் குடுத்துட்டுருக்கான். இந்த கேங்க பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் படிக்கும்போது என்னோட கேங்க பார்த்த மாதிரியே இருந்துச்சு. நான் வந்து 1 இயர் தான் காலேஜ் போனேன். அதுக்கப்புறம் வந்து டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டேன். நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே இப்படிதான்.
இந்த மாதிரி காலேஜ கட் அடிச்சுட்டு வெளியில நெறையா டைம் சுத்தியிருக்கோம். பசங்க, பொண்ணுங்க இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலே பார்க்கவே ரொம்ப அழகா தானே இருக்கும். நான் வந்து 9த்லேருந்து 12த் வரைக்கும் கேர்ல்ஸ் ஸ்கூல்ல தான் படிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காலேஜ் தான் கோ எஜுகேஷன். காலேஜுமே 1 இயர் தான் போனேன். அதுக்கப்புறம் டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டதுனால, என் ஃப்ரெண்ட்ஸோட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இப்ப வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ இவங்கள பார்க்கும்போது ரொம்பவே மிஸ் பண்றேன். இந்த மாரி நாங்களும் ஒரு காலத்துல ஜாலியா சுத்திட்டு, "வி ஆர் த பாய்ஸ், வி ஆர் த கேர்ள்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம். தம்பியும் அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாக்லேட் கொண்டுட்டு போய் குடுத்துட்டு அங்க இருக்க குழந்தைங்களோட விளையாடிட்டு இருந்தான். தம்பிய பார்த்துட்டு ஒரு 2, 3 குழந்தைங்க ஓடி வந்து அவங்க கூட விளையாடிட்டு இருந்தாங்க. அவனே ஒரு சாக்லேட் குடுக்கறது, அப்புறம் அவங்க கிட்ட இருந்து அவனே புடுங்கி கையில வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவனுமே இத ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தான். அப்படியே கொஞ்ச நேரம் இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, கீழ போயிட்டு ப்ளே ஏரியால கொஞ்ச நேரம் விளையாடிட்டு, அப்படியே வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். ரொம்பவே டைம் ஆனனால வீட்டுக்கு போயிட்டு நைட்டு சமைச்சு வேற சாப்பிடணும். அத வேற பார்க்கணும். அதனால வாங்க இப்ப அப்படியே கீழ போலாம். கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஏரியா அதிகமா இருக்கு. கிட்ஸ் மட்டுமே இல்ல, நம்மளுமே சேர்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒவ்வொரு இதுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணணும்னு நெனைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. நான் உங்களுக்கு விசாரிச்சுட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அழகா இருக்குல்ல பார்க்கவே! எவ்வளோ இயற்கையா இருக்குன்னு பாருங்களேன். பச்சை பசேல்னு ஒரே மரமா தான் இருக்கு. சில கேம்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா, இங்க பே பண்ணி விளையாடுற மாதிரி தான் இருக்கும். பட் நாங்க பே பண்ணி எந்த கேமுமே விளையாட போறதில்ல. அங்க சின்ன சின்ன கேம் மட்டும் விளையாடிட்டு, அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். ஒரு 2, 3 மணி நேரம் போர் அடிக்காம நம்ம ஆழியார் டேம்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்க இந்த மாரி பிளான் பண்ணி வாங்க. வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. நெறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா, அமௌண்ட் பே பண்ணி சில கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. நான் அந்த நீர்வீழ்ச்சிட்ட நின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு, அப்படியே தம்பிய தூக்கிட்டு விளையாட போயிட்டோம். அந்த ஊஞ்சல்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் விளையாடிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வந்து ஊஞ்சல் எதுவுமே கிடைக்கல. அதனால சுத்தி சுத்தி நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். யாராவது ஊஞ்சல்ல இருந்து இறங்கிட்டாங்கன்னா, நம்ம போய் இடம் புடிச்சு விளையாடலான்னு சொல்லிட்டு. தம்பி வந்ததுமே, இந்த ஊஞ்சல்ல தான் ஃபர்ஸ்ட்டு விளையாடணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். தம்பி ஊஞ்சல்ல ஆடுறத பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ ஹாப்பி ஆயிடுச்சு. நாம குழந்தையா இருக்கும்போது நம்ம அப்பா, அம்மாவும் நம்மள இப்படி விளையாட வச்சு அழகு பார்த்துருப்பாங்கல்ல. என்னோட சைல்ட்ஹுட் மெமரீஸ் எல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அவன் தனியா வர பயந்துட்டான். அவங்க அப்பா கைய புடிச்சுட்டே வந்துட்டுருந்தான். அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா, போக போக அவனே தனியா வந்து பழகிட்டான். அவனோட சேர்ந்து எனக்குமே ரொம்ப ஆசையாயிடுச்சு. நாமளும் இதுல எல்லாம் விளையாடலான்னு சொல்லிட்டு. இது பார்த்துட்டீங்கன்னா, கிட்ஸுக்கு மட்டும் ப்ளே ஏரியா இல்ல. நமக்குமே ப்ளே ஏரியா தான். நீங்களும் உங்களுக்கு புடிச்ச கேம விளையாடி ஃபன் பண்ணுங்க. தம்பி நான் உன் கூட உட்காந்து விளையாடுறேன்டான்னு சொல்லி நான் கேட்டுட்ருக்கேன். அவன் என் கூட உட்காந்து விளையாட மாட்டேங்கிறான். அம்மா இறக்கி விடுங்கம்மா, இறக்கி விடுங்கம்மான்னு சொல்லிட்டு இருந்தான். சரிடா போடா நீ தனியா நீ மட்டும் தான் தனியா விளையாடுவியா? நானும் தனியா ஊஞ்சல் ஆடுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கேன். அத எங்க வீட்டுக்காரர் வந்துட்டு எனக்கு வீடியோ எடுத்து குடுத்துட்ருக்காரு. கீழ இந்த தண்ணீல இறங்கி விளையாடணும்னு ஆசையா இருக்கு. சரி கொஞ்சம் கொஞ்சம் கேம்லாம் விளையாடிட்டு, நாம அதுக்கப்புறம் போயிட்டு அடுத்த கட்டமா பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த தண்ணீல இறங்கி தான் நம்ம விளையாட போறோம். நீங்க எத்தன பேர் இப்படி சின்ன குழந்தைங்களாட்ட சின்ன குழந்தைங்க கூட சேர்ந்து விளையாடுவீங்க? இன்னுமே அந்த மாரி விளையாடணும்னு உங்களுக்கு எத்தன பேத்துக்கு ஆசை இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டெல்லாம் தண்ணீல இறங்கி நெறைய பேர் விளையாடிட்டு இருப்பாங்க. இப்ப தண்ணீல இறங்கி யாருமே விளையாடாதனால, நம்ம உள்ள இறங்கலாமா? உள்ள இறங்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு நாங்க அப்படியே பார்த்துட்டுருக்கோம். அதிகமா எங்கேயுமே யாருமே தண்ணீல விளையாடலையா, அதனால ஏதாவது செக்யூரிட்டி தான் இருந்து நம்மள வந்து பேசிருவாங்களோன்னு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஆனா தம்பி வந்து ரொம்பவே ஆர்வமா இருந்தான். தண்ணீல இறங்கி விளையாடணும்னு சொல்லிட்டு. அவன அப்படி இப்படின்னு டைவர்ட் பண்ணி, அந்த "வா தம்பி அங்கிட்டு போலாம், இங்க விளையாடு தம்பி" அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கூட்டிட்டு வந்துட்டோம். இப்ப பார்த்தீங்கன்னா, லேடீஸ்க்கு ரொம்பவே முக்கியமானது ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டீஸுமே இங்க இருக்கு. அதனால யாருமே வொரி பண்ணிக்க வேணாம். ரெஸ்ட் ரூமே நல்லா கிளீனா தான் இருக்கு. நல்லாவே மெயின்டெயின் பண்றாங்க. ரூ. 5 சார்ஜ் பண்றாங்க. இந்த ஸ்பாட் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. இந்த சிங்கத்து மேல உட்கார வச்சு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லி பார்த்துட்டுருக்கோம். ஆனா ஃபோட்டோ எடுக்க விடுவானா என்னன்னு தெரியல. அதனால நான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன்.
நாங்களுமே அந்த சிங்கத்து மேல உட்காந்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோம். உட்காரலாமா என்னன்னு எனக்கு தெரியல. சரி யாருமே இல்லாதனால, தெரியாம ஒரு 2, 3 ஃபோட்டோ, வீடியோஸ் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டுருக்கோம். அவனுக்கு பார்த்தீங்கன்னா, சிங்கம் கூட வண்டி மாதிரி தான் தெரியுது. அதனால காருன்னு நெனச்சு அவரு வண்டி ஓட்ட ஆரம்பிச்சுட்டாரு. "அம்மா உட்காருமா, உட்காருமான்னு" சொல்லிட்டு இருந்தான். நானுமே போய் தம்பி கூட உட்காந்துட்டு, சும்மா ஃபன் பண்ணிட்டுருக்கோம். இந்த பூவ எத்தன பேர் பார்த்துருக்கீங்க? இந்த பூவோட நேம் யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு வீடியோக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க. கடைசியா தண்ணிக்குள்ள இறங்கியாச்சு. தண்ணிக்குள்ள இறங்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் தண்ணியில இறக்கி விடுங்க, இறக்கி விடுங்கன்னு சொல்லி அடம் புடிக்கிறது. தண்ணிக்குள்ள இறங்குனதுக்கப்புறம் தூக்குங்க, தூக்குங்கன்னு சொல்றது. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு இப்படிதான் இருப்பான். அதுக்கப்புறம் தண்ணியில நல்லா செட் ஆயிட்டாருன்னா, தண்ணி தவள மாரி தண்ணிக்குள்ளேயே தம்பி இருந்துக்குவாரு. நாள் முழுக்க தம்பிய தண்ணீல இருக்க சொன்னா, அவருக்கு ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஆனா பார்த்துட்டீங்கன்னா, இந்த குளிக்க வைக்கும்போது, மூஞ்சி கழுவும்போதுலாம் ரொம்ப அடம் பிடிப்பாரு. அப்பலாம் பார்க்கும்போது, இந்த தண்ணீல விளையாடுற வீடியோலாம் எடுத்து, "ஏன்டா தண்ணீல விளையாட சொன்னா மட்டும் இவ்ளோ ஜாலியா விளையாடுற, அது குளிக்கிறதுக்கு உனக்கு என்னடா பிரச்சனைன்னு?" கேட்குற மாதிரி இருக்கும். அவரு என்ஜாய் பண்ணும்போது, நம்மளும் அவர் கூட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு, நாங்க அப்படியே விளையாடிட்டுருக்கோம். வால்பாறை போனப்ப தண்ணீல விளையாடும்போது பக்கத்திலேயே கடை இருந்தது. ட்ரெஸ் எடுத்துக்கலாம். இந்த டைம் நாங்க ட்ரெஸ்ஸுமே எடுத்துட்டு வரல. பக்கத்துல கடையும் இல்ல. ட்ரெஸ்ஸ நனைச்சாச்சு. இனி என்ன பண்ண போறோம்ன்னு சொல்லி தெரியல. அவரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டே காலையிலேயே ட்ரெஸ்ஸுல எல்லாம் கரையாக்கிட்டாரு. இருந்தாலும் போற வரைக்கும் ட்ரெஸ் வேணும்ல. அதனால என்ன பண்றதுன்னு தெரியல. வெளியில ஏதாவது கடை இருந்தா அவனுக்கு எப்படியும் ஒரு புது ட்ரெஸ் எடுக்கணும். இல்லன்னா அந்த சட்டையவே காய வச்சு தூக்கிட்டு போக வேண்டியதுதான். கால்வாய்லாம் பார்க்கவே அழகா இருக்கு. தண்ணியெல்லாம் ரொம்பவே கிளியரா இருக்கு. நீர்வீழ்ச்சிலாம் சூப்பரா இருக்கு. யாராவது ஆழியார் டேம் வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஒன் டேவாவது விசிட் பண்ணிட்டு போங்க. ஃபேமிலியோட வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நான் மேல ஏறிட்டேன். அப்பாவும் பையனும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவரு நல்லா தண்ணீல என்ஜாய் பண்ணிட்டு, இப்படி தூக்கும்போது தான் அழுது அடம் புடிச்சிட்டு இருப்பாரு. அழுதாலும் பரவால்ல, டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நாங்க தூக்கிட்டு வந்துட்டுருக்கோம். தண்ணி பாருங்க எவ்வளோ சூப்பரா போயிட்டுருக்குன்னு இந்த கால்வாயில. இப்ப பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் ரூம் போயிட்டு, அப்படியே கெளம்பலான்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டுருக்கோம். அவனுக்கு ஃபேன்ட்டெல்லாம் போட்டு விட்டாச்சு. கொஞ்ச நேரம் பைக்ல போனா அப்படியே காத்து காய்ஞ்சிரும்னு சொல்லிட்டு நாங்க விட்டுட்டோம். அப்படியே இங்க ட்ரிங்கிங் வாட்டர் வச்சிருக்காங்க. யாராவது தண்ணி குடிக்கணும்னா வந்து தண்ணி குடிச்சிட்டு, ரிலாக்ஸ் ஆயிட்டு அப்படியே கெளம்புங்க. வீட்டுக்கு போக மனசில்ல தான், இருந்தாலும் என்ன பண்றது? வீட்டுக்கு போய் ஆகணும்ல. போய் நைட் ஏதாவது டின்னர் செய்யணும். அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணணும். இனி என்ன டின்னர் ரெசிபி என்னன்னுலாம் எனக்கு தெரியல. வீட்டுக்கு போயிட்டு யோசிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆழியார் வந்துட்டு பொரிச்ச மீன் சாப்பிடலன்னா எப்படி? அதனால நாங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு மீன் பீஸ் வாங்கிட்டு, தம்பிக்கு கட்லெட் வாங்கியிருக்கோம். அத சாப்பிட்டு அப்படியே இப்ப வீட்டுக்கு கிளம்புறது தான் வேல. இந்த வீடியோவோட கன்டினியூஷன் பார்த்துட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோ வரும். அத நான் சீக்கிரமாவே அப்லோட் பண்றேன். என்னோட வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலேயே இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.